யாரெல்லாம் சேரனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிலாவோட வீட்டுக்கு போயிட்டு சோழனும் ஃபர்ஸ்ட்டு போறாரு. இந்த சோழன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, "என்னடா பணத்த எங்கடா வச்சிருக்கிற? எங்கடா எடுத்துட்டு போன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு சோழன் வந்துட்டு கெத்தா அவங்க வீட்டு சோபால போய் உட்கார்றாங்க. நிலா இருந்துட்டு, "என்னாச்சு சோழன்? என்னாச்சு? நீங்க தான் பணத்த தூக்கிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. என்னாச்சு சொல்லுங்க பணத்த எங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "பணம் வரும்" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து நம்ம சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேருமே வராங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாருமே இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நிலா கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க. அப்பதான் "இவ்ளோ கேவலமான மனுஷன நான் இந்த உலகத்துல பார்த்ததே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்துட்டு சண்டை போடுறாரு. அதுக்கு தாஸ் வந்து பாண்டியன அடிக்க, உடனே மத்த 4 பேர் அண்ணன் தம்பிங்க 4 பேரும் அவங்கள அடிக்கிறதுக்காக கை நீட்டுறாங்க. அப்ப நிலா வந்துட்டு கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா சொல்றாங்க, "என்னைய எவ்வளோலாம் நடிச்சு ஏமாத்துன? அத நீ சோழன் வந்துட்டு பணத்த திருடிட்டு போயிட்டான். உனக்கு வந்து இனிமே நீ அவன் கூட வாழவே முடியாது. அங்க போகவே கூடாது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி என்னைய நம்ப வச்சீங்க. என்னைய இங்க கூட்டிட்டு வந்து வச்சு எப்படி கவனிச்சீங்க? பாசமா இருக்கிற மாரி நடிச்சிருக்கீங்க. நான் கூட ஒரு நிமிஷம் நீங்க மனசு மாறிட்டீங்க போல. என்னைய வந்து ஏத்துக்கிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது, நீங்க எல்லாமே நடிப்பு. அதாவது என்னைய அங்கருந்து இங்க வர வைக்கிறதுக்கும், அந்த குடும்பத்த இந்த மாதிரி எல்லாம் கெட்டவங்கன்னு காட்டுறதுக்கும் நீங்க போட்டிருக்கிற பிளானு. இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? "அம்மா பிரமாதமா நடிச்சீங்கம்மா. இப்படி ஒரு அம்மாவ நான் பார்த்ததே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டுருக்காங்க. "ஆமா நிலா நடிக்க தான் செஞ்சோம். இப்படி ஒரு குடும்பத்துல நீ இருக்கிறதுக்கு பதிலா, இப்படி இங்கேயே இருந்துட்டு போயிரலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இனிமே என் குடும்பத்த பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சோழனோட ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அ அதுக்கப்புறமா இன்னுமா நீ திருந்தல? இன்னுமா நீங்க இப்படியே பேசிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆ நம்ம நிலா வந்துட்டு அவங்க ஃபேமிலிய பார்த்து கேட்குறாங்க. அதாவது எதுக்காகன்னா, "சோழன் வந்து பணத்த தூக்கிட்டு போயிட்டான்" அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. "மொத்த குடும்பமும் எனக்காக வந்து நிக்கிறாங்க பார்த்தீங்கள்ல" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நிலா வந்துட்டு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாரி சீன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நிலாவ வந்து வீட்லருந்து கூட்டிட்டு பார்க்குறாங்க. தாஸ் இருந்துட்டு, "நீ எப்படி இந்த வீட்லருந்து போறன்னு நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்ல, எங்க வீட்டுக்கு பொண்ண நீங்க கூட்டிட்டு போங்க பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சொல்ல, உடனே "உன் வீட்டு பொண்ணா? யாரு சொன்னது? நான் அவங்க வீட்டு பொண்ணு. அவங்க வீட்டு பொண்ண நீங்க தான் கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. உங்க மேலலாம் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க. ஸோ இப்ப நிலா வந்து அங்க இருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு வந்துர்றாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா மாலதி வந்து பாண்டியன் கூட வந்து சண்டை போடுறாங்க. வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமேனு பாண்டியன் கிட்ட வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நானே இந்த டென்ஷன்ல இருக்கும்போது, இவ வேற ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தா, நான் எப்படி ஃபோன் அடிச்சு ஃபோன்ல பேச முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்கன்னு வானதிக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்லியிருந்திருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட வந்துட்டு நிலா சொல்றாங்க. அதுக்கு தான், "இல்ல நான் சோழன காணோன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருந்தேன். எனக்கு என்ன பண்றது? எங்க போய் தேடுறதுன்னு ஒண்ணுமே தெரியல. அதனால தான் இவ வேற அப்ப கால் பண்ணிட்டே இருக்கிறா. நான் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீ வேற யார் கூடயோ ஊர் சுத்துறன்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப அந்த அளவுக்கு தான் என்னைய இவ வந்து நெனச்சு வச்சிருக்கிறாளா? என் மேல நம்பிக்கையே இல்லையா இவளுக்கு? நான் ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னா அவ புரிஞ்சுக்கிறணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. உடனே மாலதி இருந்துட்டு, "சரி என் மேல தான் தப்பு. என்னைய மன்னிச்சுடு" அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமா பேசுறாங்க. சரி அப்போ ஓரளவுக்கு லவ் செட் ஆயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அடுத்த கல்யாணம் வந்துட்டு பாண்டியனனுக்கு பண்ணிரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாங்க. அப்போ சேரனோட முகத்த நிலா பார்க்குறாங்க. இல்ல அதுக்கு இப்போ வந்து நம்ம சேரனுக்கு தான் வந்து அண்ணனுக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட சோழன் மேல நிலாவுக்கு ஒரு லவ் வர மாரி, ஒரு கார்னர் வர மாதிரி தான் காட்டிட்டுருக்காங்க. இப்போ எல்லாருமே ஹேப்பியா இருக்கிறத பார்த்துட்டு, ஹரிஸ் வந்துட்டு அவங்க தங்கச்சிய கூப்பிட்டுட்டு, அந்த சாந்தாவ கூட்டிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறமா இதுதான் வந்து ஹரிஸோட தங்கச்சி. வடநாட்டுலருந்து வந்திருக்காங்க. வட மாநிலத்திலருந்து வந்திருக்காங்க. பியூட்டிஷியன் கோர்ஸ்லாம் படிச்சிருக்காங்களாம்ப்பா. இங்க வேலை பார்க்கணும்னு சொல்லி தான்ப்பா இங்க சென்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நிலாவும் அ சாந்தாவும் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. இந்த நிலாவும் நல்லா படிச்சிருக்கிறாங்க. சென்னையில வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. சோழனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஸோ எல்லாருமே அன்னைக்கு வந்துட்டு செம்மையா ட்ரீட் ட்ரீட் வைக்கிற மாதிரி எல்லாருமே உட்காந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.